ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது உங்கள் சேனல் சைக்கோ கேமிங் எஃப்எஃப். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்து இருக்க எமௌண்ட்டு தாங்க வந்து எடுக்க போகிறோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 700 டைமண்ட் இருக்குது. அதை வச்சு நம்மளால் எடுக்க முடியும் தான் நினைக்கிறேன். அந்த 3 வாக் எமௌண்ட்டு தாங்க நம்ம வந்து எடுக்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிமேஷன் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம ப்ரொஃபைலு. போய் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, லைக் பண்ணாங்கன்னா லைக் பண்ணுறேங்க. இந்த ஒயிட் லிஸ்ட் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த எமௌண்ட்டு தாங்க இன்றைக்கி எடுக்க போகிறோம். இந்த எமௌண்ட்டுக்கான நேம் வந்து 3 வாக்குன்னு இருக்குது. நான் கூட இந்த எமௌண்ட்டு தான் என்னமோ விட்டுட்டாங்கன்னு என்னமோ யோசித்தேன். இந்த பைக்கில் போகிறோம் பாருங்கள், அந்த எமௌண்ட்டு. ஸோ 3 வாக்கு எமௌண்ட்டு தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெய்லி இது போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த எமௌண்ட்டு நல்லா தான் இருக்குது. சரி வேணா விடுங்க, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் வாங்க. இங்கே இருக்குது, ஹைலைட்டில் இருந்ததா? ஆமாம், ஹைலைட்டில் தான் இருந்துச்சு. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டோருக்கு கீழே இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஸ்கை போர்டு வேறு நான் ஆல்ரெடி வேறு வச்சுருக்கேன். ஸோ வாங்க ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸ்கை போர்டு என்கிட்ட எப்படி இருக்குன்னு தெரியல, அதை வாங்க பார்க்கலாம். இது எமௌண்ட் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து அந்த கீழே அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறது தாங்க எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. வேறு எதுவுமே பிடிக்கல எனக்கு. அதுவும் சைடில் நடந்துட்டு போகிறான். எதிர்க்க நடந்துட்டு போனால் கூட பரவாயில்ல, சைடில் நடந்துட்டு போகிறான். சரி வாங்க, நம்ம வந்து 700 டைமண்ட்குள்ளே எடுத்துடலாம் தான் நினைக்கிறேன். இது எடுத்து தான் ஆகணும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் எப்போவுமே இது ரெண்டு தான் கேன்சல் பண்ணுவேன். எப்போ ஸ்பின் பண்ணாலும் சரி இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறோம். நான் சம்டைம்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டு தான் கேன்சல் பண்ணுறது என்னோடய வழக்கம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்டு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். கொடுக்குறானா இல்லையானா பார்க்கலாம். என்ன கொடுக்குறான்? இது எப்போவுமே அந்த 3ஆவதாக இருக்குது பாருங்கள். கிராண்ட் ப்ரைஸ்க்கு 3ஆவதாக இருக்கிற இடத்துல தாங்க அவன் கரெக்டாக அதாங்க தரானே. அவன் நான் எப்போ ஸ்பின் பண்ணாலும் அதுதான் தரான். கொடுத்துட்டான். அடப்போங்க, இதே மாதிரி தாங்க எப்போவுமே இதே மாதிரி தாங்க அந்த கரீனக்காரன் எப்போவுமே இதே மாதிரி தான் பண்ணுறான். நம்மளை வந்து சீக்கிரமாகவும் கொடுக்க மாட்டான், கொடுக்குற மாதிரியே காமிக்கிறான். கொடுத்துட்டா என்ன தான் அவனுக்குன்னு தெரியல. எனக்கு இந்த எமௌண்ட் நல்லா பிடிச்சிருக்கு, அதனால தான் சரி எடுக்கலான்னு பார்க்குறேன் நான். இன்னும் அடப்போங்க, அந்த பேக் எங்கன்னா கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. பேக்காக லூட் பாக்ஸா? அது ஏதோ ஒன்று, அதையாச்சும் கொடுத்துருக்கலாம் நமக்கு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறானே தெரியல அவன் நமக்கு. நான் வந்து எப்போவுமே நீங்களும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கிராண்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டான். லூட் பாக்ஸ் அது என்னது? இது லூட் பாக்ஸ். ஆமாம், லூட் பாக்ஸ். இப்போ நாம் வந்து இப்போ யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி இத்தனை டைமண்ட்குள்ளே வந்து செலவாகி நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னா மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள். இந்த நார்மல் ஸ்பின்னு, இந்த எப்படி சொல்கிறது, கோப்ரா ஈவெண்ட் வந்துச்சு பாருங்கள், கோப்ரா பண்டில், அதுக்கு ஸ்பின் பண்ணுறது, நருட்டோ பண்டில் ஸ்பின் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நம்ம டைமண்டே பிடிச்சி கிழிச்சிருவான் அவன். லாலிபப்பை எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், லாலிபப்பை வாயில் வச்சுட்டு தப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிடுவான் அவன். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்தால் மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள். உங்ககிட்ட டைமண்ட் இருந்தால் மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள். உங்கள் சொந்த காசை வச்சு ஸ்பின் பண்ணாதீங்க. ஒரு கோல்டு ராயல் போட்டுக்கலாம், ஒரு வெப்பன் ராயல் போட்டுக்கலாம். இருங்க, வெப்பன் ராயல் ஒன்று. ஓகே, இப்போயாச்சும் தரேன் நான் பார்ப்போம். நம்மக்கிட்ட இன்னும் டைமண்ட் இருக்குது. கொடுத்துட்டானா நல்லா இருக்கும். ஆனால் இவன் தான் தர மாட்டானே. எல்லா டைமும் நமக்கு வந்து ஈஸியாக வந்து கொடுத்துட்றான். சம்டைம்ஸ் ஈஸியாக கொடுத்துட்றான், சம்டைம்ஸ் லாஸ்ட் ஸ்பின் வரைக்கும் நம்மளை வந்து இழுத்து அடிக்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. இப்போ லாஸ்ட்டு 3 தான் இருக்குது. இது பேக்கா? ஓகே, பேக். ஓகே, நமக்கு எது வரைக்கும் இழுக்கிறானே தெரியல. எந்த ஸ்பின்னில் கொடுக்க போகிறான்னு தெரியல. நம்மக்கிட்ட 400 டைமண்ட் தான் இருக்குது. கொடுத்துட்டான். லாஸ்ட் ஸ்பின் வரைக்கும்னா நம்மக்கிட்ட 500 டைமண்ட் வரைக்கும் வேணும். 499 டைமண்ட் வச்சு தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலாக அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஒரு 1000 டைமண்ட் செலவாகிடும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்பின் வரைக்கும் எடுக்கிற வரைக்கும்னா நீங்கள் எத்தனாவது டைமண்ட் வரைக்கும் ஆகணும்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பைக்கு தாங்க சொன்னேன், இந்த பைக் எமௌண்ட் தாங்க சொன்னேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு அது. ஸோ வாங்க, இது எடுக்க முடியுமா? ஐயோ போங்க, ஏன் இவ்வளோ க்ளோஸில் வந்துட்டு அழகாக கொடுத்ததானே நான் நிம்மதியாக போயிருப்பேன். நான் திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டான். போங்க காய்ஸ், இது வந்து மனுஷன் வந்து நூலாகி போயிட்டேன் நான். சரி வாங்க, இந்த 200 ஸ்பின்லாச்சும் கொடுக்கணும் வேண்டிக்கிறேன் நான். சரி வாங்க, நம்ம கேமிங் தமிழ் மாதிரியே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பாட்டி சுட்டாமல் இருக்குது, சாப்பிடத்தான் இருக்குது. வாங்க கொடுத்துட்டோம் தான் நினைக்கிறேன். கொடுக்கணும். ஐயோ, கொடுத்துடுவான் தான் நினைக்கிறேன். கொடுத்தே ஆகணும் காய்ஸ். எல்லாம் ரொம்ப இதுவாகிடும் எனக்கு. அந்த ஸ்கை போர்டு வேறு நான் ஆல்ரெடி வேறு வச்சுருக்கேன். அதே திரும்பி கொடுத்தேன்னா திரும்ப 2 வீக்லி போட்டு திரும்ப இந்த ஒரு எமௌண்ட்டுக்காக 2 வீக்லி போகிற மாதிரி ஆகிடுங்க.
கொடுத்துடு ஸ்பின் பண்ணி பார்க்கலாமா? ஓகே காய்ஸ், இவன் என்ன கொடுக்க போகிறானே தெரியல. இப்போ என்ன கொடுக்க போகிறான்னு நமக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க போங்க. அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க போங்க. அவ்வளோதான். அது ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். அதையாச்சு என்னங்க இது? எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரிலங்க. எனக்கு இது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தான். நான் அவன் அந்த ஸ்கை போர்டை கொடுக்குறான். அதுவும் நான் ஆல்ரெடி வேறு இருக்கேன். இப்போ என்கிட்ட 121 டைமண்ட் மந்த்லி கேம்னா அது 200 டைமண்ட் தான் இருக்குது. இன்னும் 300 டைமண்டுக்கு நான் எங்கெங்க போகிறது? நான் 2 வீக்கில் போடுறது. நான் 2 வீக்லி போட்டுட்டு ஐயோ கடுப்புங்க. இந்த கரீனாக்காரன் நம்மக்கிட்டேருந்து காசு பிடுங்கணுன்னு முடிவு பண்ணிட்டான் போல். அதனால் விடமாட்டான் நம்மளை. 2 வீக்லி வேறு போடணுமா? இருங்க 2 வீக்லி போடும். இப்போ இந்த ஒரு எமௌண்ட்டுக்காக இப்போ 2 வீக்லி போடுற மாதிரி ஆகிடுச்சு. நான் வேறு அந்த டைமண்ட்லாம் சேர்த்து வச்சு அந்த அனிமேஷன் எடுக்கலாம்னு நினச்சேன். அந்த கோல்ட் ராயல் அனிமேஷன் மாதிரி என்னென்னமோ வந்துச்சு. அந்த அப்டேட்டில் வர்றது எடுக்கலாம். அப்புறம் வந்து இந்த நருட்டோ ஈவெண்ட்டில் வருது பாருங்கள், 2nd சாப்டர், அதில் எதனா எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ நான் வீக்லி போட்டுட்டேன். ஆனால் இன்னும் டைமண்ட் இன்னும் நமக்கு வந்து கிரெடிட் ஆகலை. ஸோ திரும்ப இன்னொரு வீக்லி போட்டுட்டு வந்துடலாம். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் எவ்வளவோ எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி எனக்கு பண்ணிட்டாங்க. இருங்க இன்னொரு வீக்லி போடலாம். டாப்அப் போடலாமா வீக்லி போடலாமா? என்ன அமௌண்ட் இது? டாப்அப் பண்ணால் 100 டைமண்டு 80 ரூபா. ஆனால் வீக்லி போட்டால் 160. ஆனால் 445 டைமண்ட் வரும். ஆனால் இப்போதைக்கு 200 தான் வரும். ஸோ என்ன போடுறது? நம்ம வீக்லி போடலாமா டைமண்ட் ராயல் டாப்அப் பண்ணலாமா? என்ன பண்ணுறது? இப்போ நம்ம எமௌண்ட்டு இது அவ்வளோலாம் ஒர்த்து இல்லை. சரி ஓகே காய்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வீக்லியாக போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வீக்லி போட்டால் கொஞ்சம் காசும் கம்மியாக இருக்கும், டைமண்ட் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ வாங்க வீக்லி ட்ரை பண்ணுவோம். என்னங்க பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல் ப்ளீஸ் வெயிட்டா? இதுக்கு முன்னாடி பண்ண வீக்லி வந்து போட்டு நம்ம வந்து இன்னும் கிளைம் பண்ணலை. ஸோ நம்ம அது கிளைம் பண்ணால் தான் இன்னொரு வீக்லி வந்து போட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இது ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வரலாம் வாங்க. என்னங்க இது ஃபோனு நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஓகே சீக்கிரம் வா. ஓகே வாய்ஸ், இந்த கரீனாக்காரன் நம்மளை இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இந்த அளவுக்கு நம்ம வந்து இழுத்துட்டு வருவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவன் சீக்கிரமாக கொடுத்துடுவான். நமக்கு வந்து எல்லா லக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் ஸ்பின் வரைக்கும்லாம் இழுத்துட்டு வர மாட்டான். ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அந்த மாதிரி இழுத்துட்டு வந்தான். மற்றபடி எல்லா தடவையுமே வந்து நமக்கு வந்து நடுவுலேயே வந்து சீக்கிரமாகவே கொடுத்துடுவான். நமக்கு மட்டும் இன்றைக்கான கொஞ்சம் லக்கு வந்து கொஞ்சம்லாம் கம்மி இல்லை, ரொம்பவே கம்மி. லக்கே இல்லை சொல்லப்போனால். சரி வாங்க இன்னொரு வீக்லி போட்டுருவோம். திரும்ப வீக்லி போட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் எப்படி சொல்கிறது, எனக்கு கொஞ்சம் கூட ஹாப்பினஸ்ஸே இல்லைங்க. நம்மளை வந்து இவ்வளோ தூரம் வந்து இழுத்துட்டு வந்து கொடுக்கறது வந்து நம்ம லக்கில் கொடுக்குற ஹாப்பி வர ஹாப்பி வேறு, நமக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர ஹாப்பினஸ் வேறுங்க. ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து வீக்லி போடலாம். வீக்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பின் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இருங்க வீக்லி போடலாமா? ஐயோ இது என்ன மந்த்லியா? அட போங்க. இருக்கிற அந்த காலையில் எழுந்து அந்த 4:30 மணிக்கெலாம் எழுந்து வீடியோ ரெடி பண்ணுறதுக்குள்ளே மனசு நொந்து போயிடுதுங்க. அந்த தூக்கத்தில் நான் வந்து மந்த்லி வேறு டச் பண்ணுறேன். இதில் வேறு மொபைல் வேறு எதுவும் நம்மளுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. எங்கேயோ போகுது. இப்போ கேன்சல் பண்ணணும், இப்போ திரும்ப வெளியே வரணும். ஐயோ நேரம் மந்த்லி போட்டுருந்தாங்க ஆகுறது. மந்த்லி போட்டுருந்தா ஒன்றும் ஆகாது, காசு தான் வேஸ்ட் ஆகும். உங்களோட காசை தயவு செஞ்சு நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஏதாச்சும் ஆப் இருந்தால் மட்டும் சொல்கிறேன். நான் வேணால் ஒரே ஒரு ஆப் மட்டும் யூஸ் பண்ணுறேன். அந்த ஆப் வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் அதில் வந்து அவ்வளோ காசுலாம் வேணால் வராது. வெறும் எப்போயாச்சும் ஒரு தடவை ஒரு 5 ரூபா கொடுப்பான், இல்லை 1 ரூபா கொடுப்பான், 2 ரூபா கொடுப்பான். அதுவும் உங்கள் கூகுள் பே அக்கௌண்ட்லாம் வராது. உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டில், உங்கள் ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட்டில் தாங்க காசு தருவான் அவன். அது என்ன அப்படின்னா கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ். இதில் வந்து எந்த பெய்ட் ப்ரொமோஷனும் இல்லை. ஸோ இது நான் என்னோடய ஒப்பீனியனில் சொல்கிறது. கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அவன் வந்து நம்ம டேட்டாலாம் வந்து கலெக்ட் பண்ணிப்பான். நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம், என்னெல்லாம் பண்ணுறோம், என்னெல்லாம் சர்ச் பண்ணுறோம். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து அதில் வந்து கொடுங்க. அதில் சில கேள்விலாம் கேட்பான். அதை வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த ரிவார்ட்ஸை வந்து அவன் கொடுப்பான். ஸோ அந்த ஆப் மட்டும் தான் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து எந்த பெய்ட் ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லை. இது வந்து நான் வந்து சும்மா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வந்து வீக்லி போட்டாச்சு.
அகைன் வந்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம், திரும்ப உள்ளே வரணும். ஸோ ஓகே காய்ஸ், வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணுறங்க, எல்லாத்தையுமே பண்ணி விட்ருங்க. அப்போ தாங்க எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். நான் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் கொஞ்சம் சீக்கிரமாக போட முடியும். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம 2 வீக்லி போட்டிருக்கோம். ஆஹா, நமக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து மந்த்லி போட்டிருக்காங்க. நம்மள மாதிரியே ஒருத்தர் வந்து 4:30 மணிக்கு எழுந்து மந்த்லி போட்டு அந்த எமௌண்ட்டை வந்து எடுத்திருக்கான். அவன் யார்? அவனை நான் பார்க்கணுமே. நான் 4வது லெவல் தானா? 4வது லெவலில் இந்த அனிமேஷன், போக்கர் MP40 இவ்வளோ லெவலா? 4 லெவல் தான். நருட்டோ பண்டில் வேறு வச்சுருக்காங்க அவன். சரி வாங்க, நமக்கு வந்து 5 லெவலு அது என்னென்னமோ நமக்கு எதுக்கு, இதுக்கப்புறமாச்சும் டைமண்ட் வண்டிஸ் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த எமௌண்ட் எடுக்கலாம். நான் எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லைங்க. கொஞ்சம் கூட சந்தோஷமாக நான் வந்து இந்த எமௌண்ட்டு இந்த இப்போ வந்து ஸ்பின் பண்ணுறது வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் கூட எனக்கு வந்து சந்தோஷமே இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா ஏதோ நம்ம ஸ்பின் பண்ணிட்டோம், இவ்வளோத்தரம் எடுத்துட்டோம், இதையும் எடுத்துருவோம் அப்படின்றதால தான் நான் வந்து ஸ்பின் பண்ணுறேன். ஏன்னா வேறு வழி இல்லை, எனக்கு இவ்வளோ கிட்ட வந்தாச்சு. ஸோ இதை எடுக்காமல் விட்டேன் எப்படிங்க? இந்த கங்க்ராச்சுலேஷன் எனக்கு வேணாவே வேணாம். உண்மையாக சொல்கிறேன், இந்த கங்க்ராச்சுலேஷன் எனக்கு வேணவே வேணாம். எமௌண்ட் ஒரு எடுத்தாச்சு. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அழகாக இந்த எமௌண்ட் நல்லா இருக்குது, கீழே நடந்து போகிறது நல்லா இருக்குது, அதனால தான் நான் வந்து எடுத்தேன். இந்த ஃபிஸ்ட்லாம் வேறு ஸ்பின் பண்ணலாம் நினச்சேன், இந்த பிளாக் டிஷர்ட்டும் வேறு ஸ்பின் பண்ணலாம் நினச்சேன். பட் ஆனால் பிளாக் டிஷர்ட் ஆனால் நமக்கு வந்து 3000 டைமண்ட் கிட்டத்தட்ட ஆகும். ஸோ எதுக்கு அதுன்ட்டு தான் விட்டுட்டேன். இன்னும் இருக்கிற எவோ கன்ஸும் நான் ஃபுல் லெவல் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதனால் வேறு எந்த எவோவும் நான் வந்து இப்போதைக்கு ஸ்பின் பண்ணலை. ஸோ வாங்க எமௌண்ட் எக்யூப் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. எங்கே இருக்கா? இந்த இருக்குது. இப்போ இந்த எமௌண்ட்டை எக்யூப் பண்ணிவிட்டு ஒரு மேட்ச் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேட்ச்சில் எமௌண்ட் போட்டால் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். 1 மில்லியன் மெம்பர்ஸ் வேறு லைக் பண்ணி வச்சுருக்காங்க. எமௌண்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னா எப்படி சொல்கிறது, எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து எடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் விருப்பமே இல்லை. என்னடா எமௌண்ட் இது அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து இந்த எமௌண்ட் வந்து அவ்வளோ, அந்த எமௌண்ட் இல்லை, கரீனாக்காரன் அந்த மாதிரி நம்மளை வந்து பண்ணிட்டான். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து எமௌண்ட் வந்து எக்யூப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மேட்ச் வந்து நம்ம வந்து போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நடந்து போகும்போது அப்படியே நடந்துகிட்டே போவான் தான் நினைக்கிறேன். அப்படி நினச்சதான் நான் வந்து இந்த எமௌண்ட்டே வந்து எடுக்கணும்னு நினச்சி எடுத்தேன். இப்போ நம்ம ஓடிட்டு இருக்கோன்னா BR இல்லை CS மேட்ச்சில் வந்து இப்போ ஓடிட்டே இருக்கோன்னா இதே மாதிரி ஓடிட்டே இருப்பான் அப்படின்னு நினச்சேன் நான். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கெல்லு மெம்பர் ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு தெலுங்கு ஜாக்குன்னு. தமிழில் நம்ம கில்லில் இருக்க ஜாக் மாதிரி தெலுங்கு ஜாக்குன்னு நேம் வச்சுருக்காரு அவர். அவர்கிட்ட ஒரு எமௌண்ட்டு போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் ஓடிட்டே இருக்கானா, நம்மளால் அவனை திருப்ப முடியலையே. நம்மளை பார்த்து ஓடுற மாதிரி நம்மளால் அவனை திருப்ப முடியல. ஸோ வாங்க ஒரு மேட்ச்சு போய் பார்ப்போம். லோன் ஆஃப் தான் போட்டிருக்காரு, ஆப்போசிட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். அவர் தான் கண் எடுக்கிறாரு. சரி வாங்க எமௌண்ட்டு போட்டு பார்க்கலாம் வாங்க. என்னங்க இது? ஐயோ என்னது இது? ஓடும்போது போடுவான் பார்த்தா சும்மாங்க இது. சும்மா எமௌண்ட்டுங்க இது. ஒரே இடத்துல நின்று போகிறதுக்கு எதுக்குங்க இது? அதுவும் ஒரே இடத்துல என்ன நடந்து போயிட்டு இருக்கான் அவன். இது என்ன எமௌண்ட்டுங்க இது? என்ன கன்றாவி எமௌண்ட் இது? ஓடும்போது போடுவான் பார்த்தா இவன் என்னங்க இது? நான் தான் ஒழுங்காக பார்க்காம விட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ என்னங்க எமௌண்ட் இது? எனக்கு சத்தியமாக எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைங்க. எனக்கு இந்த எமௌண்ட்டு கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு இது என்ன எமௌண்ட்டு இது? ஓடும்போது போடுவான்னு பார்த்து தாங்க நான் வந்து இந்த எமௌண்ட்டை வந்து எடுத்தேன். இப்போ ஆல்ரெடி வேறு அவ்வளோ ஸ்பின்னில் வேறு வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து எடுத்தோம். இப்போ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்ற பார்த்தா நமக்கு வந்து எப்படிங்க இருக்கும் மனசு நமக்கு? எனக்கு மனசே கேட்கலைங்க. எனக்கு அவ்வளோதாங்க இதுங்க. எனக்கு இது எடுத்ததே வேஸ்ட்டு காய்ஸ். ஸோ வந்து இதுக்கப்புறமா இந்த எமௌண்ட் இப்போ எடுக்க போகிறீங்கன்னா வந்து தயவு செஞ்சு ஸ்பின்னே பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள், உங்கள் ஓன் பண்ணி வந்து போடாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களோட வீடியோ பெறுவது சைக்கோ கேமிங். டாட்டா, பாய்.